உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு முதலில் பெறுவோர் வெறும் R1000 மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி. முதல் 12 வரை BE, BTech, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ். LKG முதல் MTech வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரெய்னிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. சமீபத்தில் கிரிக்கெட் உலகில் ஒரு கலகலப்பான சம்பவம் நடந்தது. நம்ம தினேஷ் கார்த்திக் DK ஒரு சுவாரஸ்யமான ரகசியத்தை உடைத்தார். அதுவும் தி 100 தொடரின் வர்ணனையின் போது அவர் சொன்ன விஷயம் பலரையும் சிரிக்க வைத்தது. இங்கிலாந்து ரசிகர்கள் சில புகார்களை அனுப்பியதாக அவர் குறிப்பிட்டார். யார் மீது புகார் தெரியுமா? இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீதுதான். அவர் ஏன் சிரிக்கவே இல்லை என்பதுதான் அந்த புகார். கம்பீர், நாசர் ஹுசைன் மற்றும் ஆண்டி ஃப்ளவர் என 3 பேர் மீதுதான் இந்த சிரிக்காத புகார். இது ஒரு ஜாலியான பேச்சுதான். ஸ்கை ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு கடிதங்கள் வந்ததாகவும் ட்வீட்கள் குவிந்ததாகவும் DK ஜாலியாகச் சொன்னார். இது ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது. கௌதம் கம்பீர் களத்தில் எப்போதும் தீவிரமான முகத்துடன் இருப்பவர். அவரது இந்த குணம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சமீபத்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அவரது முகம் இன்னும் தீவிரமாக இருந்தது. இது இங்கிலாந்து ரசிகர்களை கவர்ந்துவிட்டது. இந்திய அணிக்கு அந்த தொடர் மிகவும் முக்கியமானது. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் தோல்விகளுக்குப் பிறகு கம்பீர் மீது அழுத்தம் இருந்தது. சூப்மன் கில் தலைமையில் அனுபவம் குறைந்த இந்திய அணி சிறப்பாக விளையாடியது. தொடரை 2-2 என சமன் செய்தது. இந்த வெற்றிக்கு பின்னும் கம்பீர் சிரிக்கவில்லை என்பதுதான் ரசிகர்களின் கலகலப்பான புகார். இது அவரது தீவிரமான குணத்தை காட்டுகிறது. DKவின் பட்டியலில் ஆண்டி ஃப்ளவரும் இருந்தார். தி 100 தொடரில் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அணியின் பயிற்சியாளராக ஃப்ளவர் இருக்கிறார். மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் அணிக்கு எதிரான வெற்றிக்குப் பிறகு DK ஃப்ளவரிடம் நேரடியாகவே கேட்டார். நீங்கள் ஏன் பயிற்சியாளர் தொப்பியை அணிந்தால் சிரிக்கவே மாட்டீர்கள் என்று கேட்டார். ஃப்ளவர் சிரித்துக்கொண்டே, DK, மக்கள் என்னை முற்றிலும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்றார். DKவும் நிச்சயமாக என்று பதிலளித்தார். அப்போது முன்னாள் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் டொமினிக் கார்க் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சிரிக்கத் தொடங்கினார். இது ஒரு மறக்க முடியாத தருணம். நாசர் ஹுசைனும் DKவின் பட்டியலில் இருந்தார். வர்ணனை பெட்டியில் அவரும் தீவிரமான முகத்துடன் இருப்பவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த 3 சீரியஸ் முகங்களும் இங்கிலாந்து கோடைகால கிரிக்கெட்டில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இது ஒரு ஜாலியான கவனிப்பு. கம்பீர் களத்தில் தீவிரமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஜாலியான பக்கமும் உண்டு. இந்திய டிரெஸ்ஸிங் ரூமில் அவர் சக வீரர்களுடன் கேலி செய்வார். ஆனால் கேமரா முன் வரும்போது அந்த தீவிரமான முகம் வந்துவிடுகிறது. குறிப்பாக இங்கிலாந்து தொடர் போன்ற உயர் அழுத்த போட்டிகளில். DKவும் ஆண்டி ஃப்ளவரும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் ஒன்றாக பணியாற்றினர். அவர்களுக்குள் நல்ல நட்பு உண்டு. IPL 2020 தொடரில் R.CP கோப்பையை வென்றது. அந்த வெற்றிக்கு பின்னால் அவர்களின் நட்பு ஒரு முக்கிய காரணம். இந்த கலகலப்பான உரையாடல் பயிற்சியாளர்களின் தனிப்பட்ட குணங்களை வெளிப்படுத்தியது. இது ரசிகர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. பொதுவாக பயிற்சியாளர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் DKவின் இந்த பேச்சு ஒரு விதிவிலக்கு. இந்த உரையாடல் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய அளவில் பகிரப்பட்டது. இது ஒரு ஜாலியான, சுவாரஸ்யமான தருணம். விளையாட்டு வீரர்களின் தனிப்பட்ட பக்கத்தை அறிந்து கொள்ள ரசிகர்கள் எப்போதும் ஆர்வமாக இருப்பார்கள். இந்த சம்பவம் அதை நிரூபித்தது. கம்பீர், நாசர், ஃப்ளவர் போன்ற ஜாம்பவான்கள் மீது இப்படி ஒரு ஜாலியான புகார். இது கிரிக்கெட்டின் கலகலப்பான பக்கத்தை காட்டுகிறது. விளையாட்டு என்பது வெறும் போட்டி மட்டுமல்ல, அது இதுபோன்ற சுவாரஸ்யமான தருணங்களையும் கொண்டது. DKவின் இந்த வெளிப்படையான பேச்சு ரசிகர்களை மேலும் ஈர்த்தது. அவர் ஒரு சிறந்த வர்ணனையாளர் என்பதை மீண்டும் நிரூபித்தார். கிரிக்கெட் உலகில் இது போன்ற கலகலப்பான தருணங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். அது ரசிகர்களுக்கு மேலும் உற்சாகம் தரும். இந்த உரையாடல் கிரிக்கெட் உலகின் பின்னாலுள்ள மனிதர்களைப் பற்றிய ஒரு சிறிய பார்வையை தந்தது. இது மிகவும் ரசிக்கத்தக்கது.
அடுத்த முறை கம்பீரையோ, நாசரையோ, ஃப்ளவரையோ பார்க்கும்போது இந்த ஜாலியான புகாரை நினைத்துக் கொள்வோம். நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.